Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற எக்சர்சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா accounts from incomplete recordsல exercise number 9. Anand does not keep his books under double entry system. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019. கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்கு, பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்கு, ரெண்டு காலம் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் காலமில் டேட் என்ன போட்டிருக்குனாக்கா 31/3/2018 கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 31/3/2019 கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிகினிங் ஆஃப் த இயர், பேலன்ஸ் ஆஸ் ஆன் பிகினிங் ஆஃப் த இயர். செகண்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், sundry debtors, land and machinery, land and building, sundry creditors. These are the items were given in the sum. Anand had withdrawn rupees 60,000 for his personal use. He had introduced rupees 17,000 as capital for expansion of his business. Create a provision of 5% on debtors. Plant and machinery is to be depreciated at 10%. So first we have to prepare statement of affairs as on 31/3/2018, and then we have to find out another statement of affair as on 31/3/2019. First one is to find out the capital at the beginning, and second one is to find out the closing capital. பாருங்க, in the books of Mr. Anand, statement of affairs as on 31/3/2018. So it is called as a beginning of the year. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்கு? கேஷ் அட் பேங்க் 5,000. இங்கே டிஆர் கொடுத்துருக்கு. டிஆர் மீன்ஸ் டெப்டார், சிஆர் மீன்ஸ் கிரெடிட்டார். ஸோ ஹியர் டெபிட் பேலன்ஸ், ஹியர் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? டெபிட் பேலன்ஸ் மீன்ஸ் கேஷ் அட் பேங்க் டெபிட் பேலன்ஸில் இருந்ததுனாக்கா automatically it will come under asset side. Okay, so cash at bank rupees 5,000. okay va, asset la potacha, cash at bank. Next item parunga, cash in hand rupees 3,000, adhiyum potachi. Next one parunga, stock of goods rupees 35,000. so sundry debtors come under asset side. How much rupees? 1 lakh rupees. Rupees 1 lakh. Okay, next item plant and machinery, asset side. Plant and machinery 80,000. Next one is land and building, amount is 1,40,000. okay va, these are the items come under asset. Remaining one thing is there, sundry creditors. Sundry creditors comes under liability side. What is the amount? 1,70,000. so finally we have to add all the asset item. Now we can add all the asset item. 5,000 plus 3,000 plus 35,000 plus 1 lakh plus 80,000 plus 1,40,000. so actual amount is rupees 3,63,000. rupees 3,63,000. okay, so the same amount we can post in liability side also. so we have to find the difference. 3,63,000 minus 1,70,000, amount will be 1,93,000. so opening capital 1,93,000, balancing figure. okay, so we have completed first step, opening capital கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டேட். ஓகேங்களா? போன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன போட்டோம்னாக்கா 31/3/2018 போட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேரில் என்ன போட்டிருக்கோம்? 31/3/2019 போட்டிருக்கோம். அது ஓப்பனிங், இது க்ளோசிங். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் இதில் பாருங்கள், செகண்ட் காலம் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்கு. கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்குனாக்கா இது அசட் சைடு போடவே கூடாது, இது வந்து லைபிலிட்டி சைடு போடணும்.
கேஷ் அட் பேங்க்னு நம்ம லைபிலிட்டி சைடு போட முடியாது. பேங்க்கில் கேஷ் இருந்தாக்கா அது பேர் கேஷ் அட் பேங்க். ஓகேங்களா, அந்த காசை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ராவாக காசு எடுத்தோம்னா அது பேர் என்னன்னாக்கா ஓவர் டிராஃப்ட். ஓகேங்களா, ஸோ கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிற காலத்தில் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எப்படி போடணுன்னாக்கா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போடணும். ஓகேங்களா, அது ஒரு ஸ்பெஷல் திங். பாருங்கள், பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், 60,000. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, 4,500 rupees. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கு, 45,000. அடுத்தது பாருங்கள், சன்ரே டெப்டார்ஸ் அசட் சைடு, சன்ரே டெப்டார்ஸ் அசட் சைடு போட்டிருக்கோம். அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 90,000. இந்த 90,000ல் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ஐட்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், எக்ஸசைஸ் பார்த்துட்டு வருவோம். இதில் பாருங்கள், சன்ரே டெப்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 90,000 அமௌண்ட்டு போட்டாச்சு. பட் இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு, கிரியேட் ஏ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெப்டார்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ 5% இந்த 90,000ல் கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம என்னவா காட்டணும்னாக்கா சன்ரே டெப்டார்ஸாக காட்டணும். ஓகேங்களா, இதில் பாருங்கள் 90,000 போட்டிருக்கு. இந்த 90,000 என்ன பண்ணணும், நம்ம 5% கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆன் டெப்டார்ஸ். ப்ரொவிஷன் இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எது வந்தாலுமே அதை என்ன செய்யணும்னாக்கா ப்ரொவிஷன் ஷுட் பி கேல்குலேட்டட் இன் த எண்ட் ஆஃப் த இயர் ஒன்லி. ஓகே, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து பிகினிங் ஆஃப் த பேலன்ஸில், பிகினிங் பேலன்ஸில் வந்து எதுவுமே, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸில் எதுவும் செய்யக்கூடாது. க்ளோசிங் பேலன்ஸில் இல்லைனா எண்ட் ஆஃப் த இயரில் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கு, டெப்டார்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் ஆன் 31/3/2019 90,000 கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆன் டெப்டார் 5%. இப்போ கேல்குலேஷன் பாருங்கள், கேல்குலேஷன் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 90,000 போடணும். 90,000 5%, 5%னாக்கா 5/100 இன்ட்டு 5/100. ஓகேங்களா, இப்போ இன்ட்டு 5/100 போட்டிங்கனாக்கா இந்த கீழே 100ல் 2 zeros இருக்கு இல்லையா, அந்த 2 zeros மேலே இருக்க 90,000ல் 2 zeros கட் பண்ணாக்கா மீதி இருக்க அமௌண்ட்டை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ₹4,500 ப்ரொவிஷன் ஃபார் டெட்டார்ஸ். ப்ரொவிஷன் at the rate of 5% minus ₹4,500 லெஸ் பண்ணாக்கா எவ்வளோ வரும் உங்களுக்கு, 85,500. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரியில் அதுலேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குனாக்கா 10% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த 10% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ இப்போதைக்கு 80,000 கொடுத்துருக்கு. அந்த 80,000ல் நம்ம என்ன செய்யணும்னாக்கா 10% கேல்குலேட் பண்ணோம்னாக்கா அது சேம் தான். பாருங்கள், calculation of depreciation on plant and machinery. Depreciation should be calculated in the end of the year only. Next one, plant and machinery amount as on 31/3/2019 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ₹80,000. Percentage of the depreciation 10%. Calculation பாருங்கள், 80,000 ஃபஸ்ட்டு போடணும் இன்ட்டு 10%னாக்கா 10/100. ஓகேங்களா, கேல்குலேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ₹8,000 உங்களுக்கு வந்து டிப்ரிசியேஷன் அமௌண்ட். அப்போ என்ன செய்யணும், 80,000ல் இந்த 8,000 லெஸ் பண்ணாக்கா நமக்கு வந்து அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரினுடைய ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, அந்த 80,000ல் மைனஸ் டிப்ரிசியேஷன் அட் த ரேட் ஆஃப் 10% மைனஸ் ₹8,000 லெஸ் பண்ணாக்கா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், ₹72,000. லாஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. ஓகேங்களா, எல்லா ஐட்டமும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, 1,30,000. ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லா ஐட்டம்ஸும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஒர்க். ஓகேங்களா, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அசட் சைடு நம்ம ஆட் பண்ணலாம். 4,500, 45,000, 85,500 and 72,000 and 1,40,000, 1,40,000.
So total amount 3,47,000. 3,47,000. 3,47,000. The same amount liability side போட்டுடலாம். போட்டுட்டு இந்த சைடு பாருங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரஃபாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 1,90,000 வரும். அதை இதில் வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணலாங்களா? 3,47,000 மைனஸ் 1,90,000 எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னாக்கா ருபீஸ் 1,57,000. க்ளோசிங் கேபிட்டல் 1,57,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2019. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா க்ளோசிங் கேபிட்டல் போடணும். க்ளோசிங் கேபிட்டல் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது என்னென்னு பாருங்கள். க்ளோசிங் கேபிட்டல் என்ன போட்டிருக்கோம்? ருபீஸ் 1,57,000. அதுதான் க்ளோசிங் கேபிட்டல், அது போடலாம். க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31/3/2019 1,57,000. நெக்ஸ்ட் ஒன் ஆட் என்ன பண்ணணும்? வித்ட்ராயிங்ஸ் பண்ணணும். வித்ட்ராயிங்ஸ் வந்து வித்ட்ராஸ் 60,000 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ 60,000 நம்ம என்ன செய்யறோம்னாக்கா வித்ட்ராயில் காட்டணும். ஸோ ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் 60,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஓகேங்களா, ருபீஸ் 2,17,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக என்ன பண்ணியிருக்காரு? ருபீஸ் 17,000 கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து அடிஷ்னல் கேபிட்டலை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அதை லெஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடிஷ்னல் கேபிட்டல் 17,000 லெஸ் பண்ணாக்கா உங்களுக்கு வரக்கூடியது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ருபீஸ் 2 lakh. நெக்ஸ்ட் ஒன் லெஸ் கேபிட்டல் as on 31/3/2018. தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1,90,000. உங்களுக்கு ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ வரும்னாக்கா அதுதான் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஃபார் த இயர் இஸ் ருபீஸ் 7,000. தேங்க்யூ.